திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே 14 வயது சிறுவனிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட நபர் போக்சோவில் பிடிபட்டார். கச்சனம் பகுதியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவன் காய்கறி வாங்க சென்றபோது பாங்கல் பகுதியைச் சேர்ந்த 41 வயதான முரளி என்பவன் சிறுவனை தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்று பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பான புகாரில் போக்சோ சட்டத்தில் முரளி சிக்கினார். பள்ளி மாணவர்களின் நலனை பாதுகாக்க பெற்றோர் ஆசிரியர் குழுக்களை உண்மையாக செயல்பாட்டுக்கு இன்றி விளம்பரத்திற்காக விடிய அரசு உருவாக்கியதால் மாணவர்களுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்களை கட்டுப்படுத்த முடியாத அவல நிலை உள்ளதாக பெற்றோர்கள் தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே சிறுமிக்கு காதல் ஆசை காட்டி தன்னுடன் அழைத்துச் சென்ற இளைஞர் போக்சோவில் சிக்கினார். மணலூரைச் சேர்ந்த வல்லரசு என்பவர் 16 வயது சிறுமிக்கு காதல் ஆசை காட்டி தன்னுடன் சேலம் அழைத்துச் சென்றுள்ளார். இது குறித்த புகாரில் சிறுமி மீட்கப்பட்ட நிலையில் வல்லரசு மீது போக்சோ பாய்ந்தது. இதையறிந்த பொதுமக்கள் ஸ்டாலின் ஆட்சி மீது கொஞ்சமும் பயம் இல்லாததாலேயே அப்பாவி சிறுமிகளை காதல் வலையில் சிக்க வைத்து சீரழிக்கும் சம்பவங்கள் நாள்தோறும் அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர்.